வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியை சார்ந்த ஒரு நல்ல மனிதரை இன்னைக்கு சந்தித்தேன். அவர்கிட்ட பேசுனதில் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இப்படி ஒரு மனிதர் இருக்காரா அப்படின்ற அளவுக்கு வியப்படையக்கூடிய வகையில் அந்த மனிதர் இருக்காரு. 20 வருடங்களாக அவருடைய கலைப்பயணம் ரொம்ப சிறப்பாக தொடர்ந்துட்டு இருக்கு. நம்மளுடைய பாரம்பரிய கலைகளை மீண்டும் மீட்டெடுத்து இன்றைய தலைமுறைக்கு ரொம்ப சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்காரு. இந்த கலை பயணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 20 ஆண்டு கால அனுபவம் அவருக்கு இருக்கு. அவருடைய பெயர் சொல்லணும் அப்படின்னா பாலசுப்ரமணியம் அவர்கள். இவர் கலை அருவி அப்படிங்கிற நடன பள்ளிக்கு தலைவராக இருக்கிறாரு. 20 ஆண்டு காலமாக ரொம்ப சிறப்பான பணிகளை முன்னெடுத்துட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் பரதநாட்டியம், பறை, கரகம் இதில் பட்டய படிப்பு முடிச்சிருக்கிறாரு. நம்மளுடைய பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கணும், இன்றைய தலைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கரகம், பறையாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், தப்பாட்டம் இது போன்ற கலைகளை எல்லாமே அவர் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்காரு. அவருடைய எண்ணம் சிறப்பாக அமையணும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையை கலைக்காக அர்ப்பணிச்சிருக்கிறாரு. அவருடைய கலைத்துறையில் நம்முடைய நீலகிரி இளைஞர் பாசறையும் ஒன்றாக இணைந்து அவருடைய பயணத்தில் நம்ம தொடர்றதுக்கு நம்ம முனைப்போட செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவருக்கு கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கலைகள் நம்முடைய நீலகிரி பாசறை சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து அவருடைய கலை பயணம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.